அந்த அண்ணாதுரா. நான் என்னைக்கு ஃபோன் எடுத்து பார்த்துருக்கேன் விளாடும் போது. அவங்க யூடியூப்பில் போடுவாங்கள்ல. ஆமாம் தெரியல. டெல்வின் லிங்க் ஷேர் பண்ணல அன்னைக்கு. அதை உட்காந்தா ரொம்ப வேகுதுடா. அப்படியே அனல் சூடு அப்படியே தெரியுது. இந்த பால்லாம் நம்மளோட உடம்பு போட மாட்டோம். போட்ட பையன் கென்ரி டெல்லன் அப்படியே வெளியே வந்துருங்கடா. ஏழு ஏழு ஒயிட்ல அந்த டீம்ல வீட்டில் ஓடுதில்ல. 2 minutes ஆயிருக்கு. அந்த தாத்தா பயங்கரமாக ஆடுறாருப்பா. ஆக்சுவலி முன்னாடி எங்களோடய ஆட வருவார். ஆனால் இந்த மாதிரிலாம் ஆட மாட்டார். அப்போ அந்த ஒரு தாத்தா இருக்கு. அவருக்கே தெரியும்டா, என்னையே தெரியும்டா அவருக்கு. அதனால செமையாக இம்ப்ரூவ் ஆகிட்டார். ஒத்தா போடு மியூட் பண்ணிப்பாங்கடா. பரவாயில்ல போயிட்டு போ. சண்டை இல்லடா, அவன் பண்ண ஸ்கில்லுக்கு. பால் அது அவன் சென்டருக்கே போட்டுருக்கான்ல. பால் நம்ம 2 மேட்சுமே தோற்று போயிட்டோமா? ஏன்னா டாட்மன் ஃபர்ஸ்ட் ஆஃப் பயங்கரமாக ஆனாங்கப்பா. அவனுக்கு கிடைச்ச சான்ஸ் அடிச்சிருந்தா கொஞ்சம் பிடிச்சிருக்கலாம். அடப்பாவி பார்க்கலையாடா? எந்த வருஷத்துலடா? சண்டே ஏர்லி மார்னிங்டா இது. ஏஎம்னு போட்டிருக்கோம்.
சண்டே தான் அது ஆக்சுவலி. நானும் பண்ணியிருக்கேன்டா திலக்கு 4ஆம் கிளாஸ்ல. வெனஸ்டே நைட் வரலாம், தேர்ஸ்டே நைட் உட்காந்து பார்ப்பேன். ஆனால் அப்பயும் மேட்ச் இருக்கும், வேற மேட்ச் இருக்கும். அப்போ ஆமாம், செமிஃபைனல்ஸ் ஏதாவது போச்சுன்னா 2 நாள் நடக்கும்ல. நல்லா இருந்துச்சுல. கொஞ்ச நேரம் ஆடினா கூட போகும். அந்த டீமே பொசிஷன் கொடுத்தா ஆடலாம். அது அந்த இடத்துல நம்ம 2 பேர் இருந்தோம், அதுக்கு பதிலாக ஒரு 3 பேர் இருந்தோம்னா இன்னும் ஆடலாம். சேவ்னா நைஸ் சேவ். எதுக்கு சொல்லிக்கிட்டு 5 minutes 6 minutes ஆயிருக்கு. ரேசிஸ்டா? ஆமா, இல்ல பணக்கார பசங்க அடிப்பாங்க, இல்ல பாவமான பசங்க அடிப்பாங்க. ஓகேண்ணா. கார்சிங் நட்டப்போ லாஸ்ட்னு சொல்லணும் மறந்துடாத. தெரியண்டா அப்பாடே. வேலம்மாள் வித்யாசிரமா? அதுதான்டா, வேலம்மாள் வித்யாசிரம் தான் ஸ்கூல். வேலம்மாள் இன்டர்நேஷனல் ஸ்கூல் இருக்கு. வித்யாசிரம் தான் நார்மலாக எல்லாரும் படிக்கிறது. ஆமாம், தனியாக மியூசிக்னு சப்ஜெக்ட் இருக்கும் அங்கே அந்த மாதிரி ஸ்கூலில். எங்கள் ஸ்கூலில் இப்போ நான் படிக்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தர் எடுத்துகிட்டு அதான் 3 ஸ்கூல் எடுப்பாரா அந்த மாதிரி. இவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு நார்மலாக ஃபீஸ் வச்சுட்டு ஒரு பேக்கேஜாக போட்டுறாங்க. அது நஷ்டம். இந்த பிடி டீச்சர்ஸ்லாம் ஒன்று பண்ணுவாங்க. ஒரு ஸ்கூலில் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது ஈவினிங் கோச்சிங் எடுப்பாங்க. நீ வெளியே எடுத்தனா ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கும் சார்ஜ் பண்ணலாம்டா. இப்போ நீ ஸ்கூல்னா இப்போ மொத்தமாக உனக்கு மந்த்லி 30,000னா 30,000. இதுவே வெளியே நீ 30 பேருக்கு எடுத்தனா ஒருத்தர்கிட்டே நீ எடுக்கலாம். திலக் தொப்பெல்லாம் தெரியுது. திலக் நான் காய்கறியா வாங்க போறோம். பால் ஆனா சம்பளம் ரொம்ப கம்மி. அம்மாக்கெல்லாம் வெறும் 30,000 தான் தராங்க. ஆனா 12 years அந்த ஸ்கூல்ல இருக்காங்க. நானும் மாற சொல்றேன், கேட்கவே மாட்டேங்கிறாங்க. பால்டா தமிழ் டீச்சர் 10th வரைக்கும் எடுப்பாங்க. தமிழ் பிஎட் எம்எட். மாறலாம்டா. இந்த ஸ்கூலில் கொஞ்சம் சீனியர் பிரின்சிபல் கொஞ்சம் க்ளோஸு, அதனால் அவங்க வந்துட்டு 9 minutes. லாஸ்ட் மினிட். ஒரு வீடியோவும் ஜிபி கணக்கில் போகும். ஐஃபோன் வீடியோ பப்ளிக்கில் போட்டால் போடுறாங்க யூடியூப்பில். 7 minutes 40 seconds ஒருத்தர் தொப்பை தள்ளிட்டு நின்றுட்டு இருந்தாங்க அப்படின்னு போடுவாங்க. இந்த மேட்ச் அப்லோட் பண்ணால் 7 minutes 40 seconds போய் பாருங்க. திலக் தொப்பை தெரியும். நீ தாண்டா வச்சு கேமரா வச்சுட்டு இருந்த. அதான் சொன்னேன்னு. லாஸ்ட் மினிட்னு சொல்லி 40 செகண்ட் ஆயிடுச்சு. இன்னும் கிக் ஆஃபே ஆரம்பிக்கல. அவருக்கு தெரிஞ்சிச்சு.
லாஸ்ட் அவுட் போயிடுச்சு. ஓகே லாஸ்ட் அவுட். கொசு கடிக்குது. கத்த சொன்னா கத்திக்கிட்டுறான். தும்மா சொன்னா கத்திக்கிட்டுறான். பால் அட்ரா.